இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்சிருக்க பாதாம் பிசினை போட்டுடலாம். வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். கூட நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்எம்இசட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான பாதாம் பிசின் பாயசம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நோ ஆயில் நோ பாயில் ரெசிபி, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மாதுளம்பழத்தை தோல் நீக்கி வச்சுருக்கேன். பாதாமை புதுசாக நறுக்கியிருக்கேன். இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, 3 அத்திப்பழம், 10 உலர் திராட்சை, இது ரெண்டுத்தையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 வாழைப்பழம், 3 பேச்சம்பழம், ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி மூடி தேங்காய் திருவி அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு பாதாம் பிசினை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன், காலைல ரெடி பண்ணுறதுக்காக. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேச்சம்பழத்தை போட்டுடலாம். அது கூட வாழைப்பழத்தையும் போட்டுடலாம். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அத்திப்பழத்தையும் திராட்சையும் போட்டுடலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசினை போட்டுடலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கேன். அரைச்சி புளிஞ்சு ஊற்றிருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு. இது கூட நம்ம உரிச்சு வச்சிருக்க மாதுளம்பழத்தை போட்டுடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாதாம் பிசின் சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க பாதாமையும் போட்டுடலாம். இது மாதிரிலாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டால் தான் இந்த வெயிலேருந்து நம்மளோட உடம்ப பாதுகாக்க முடியும். அவ்வளோதான், ரொம்பவுமே டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் பிசின் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.